திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்தில் தற்போது வரை 17 பேர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஆய்விற்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு தகவல்களையும் சொல்லுங்க. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்துல உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து நாளுக்கு நாள் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை சிகிச்சை பலனளிக்காமல் வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த அமோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளின் கீழே அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழல்ல உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பும் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த வகையில தமிழகத்துல இந்த திருவள்ளூரில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் பால் ஃபுட்ஸ் சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துல ஏற்படுத்தக்கூடிய இந்த அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக ஒரு தகவலை தற்போது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில கடந்த 21/6/2026 அன்று மாலை சுமார் 5 மணி அளவுல பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில இந்த நிறுவனத்துடைய வளாகத்தை பார்வையிடுவதற்காகவும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் FSSAI உடன் ஒரு மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரியை CFSO என்று சொல்வார்கள், அந்த அதிகாரியை அமைப்பு அனுப்பி வைத்ததாகவும், தொடர்ந்து சம்பவம் நடந்த போது அந்த வளாகத்துல சுமார் 270 மெட்ரிக் டன் அளவிலான பதப்படுத்தப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்படாத கடல் உணவுப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டிருந்ததாகவும், வளாகத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் மீதான பாதிப்பை மதிப்பிடுவதற்காக அதே நாள்ல ஆய்வு மேற்கொண்டதாகவும், மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அதிகாரிகளை ஒருங்கிணைத்து FSSAI கூட்டு நடவடிக்கை தொடங்கப்பட்டதாகவும், அதில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்காக பகுப்பாய்விற்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.